தலைமை செயற்குழு உறுப்பினர் பொறியாளர் அணியினுடைய பொறுப்பில் இருந்து பணியாற்றக்கூடியவர் கருணை ராஜாவுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் முஸ்லிம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து துறையூர் சட்டமன்ற தொகுதி நம்முடைய தோழமை இயக்கமான காங்கிரஸ் இயக்கத்திற்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறோம். விரைவில் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரை, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை துறையூர் மக்கள் கை சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். இங்கே இந்த மேடையில் இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த 8 வேட்பாளர்களுக்கும் அதேபோல் அறிவிக்க போகிற காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரையும் சேர்த்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் 9 வேட்பாளர்களையும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி வெற்றி பெற வைக்கணும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். உங்களுக்கு சீட்டு கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு ஏன் உரிமையோடு நான் பேசுகிறேன் என்று கேட்டால், அந்த அளவுக்கு இந்த திருச்சிக்காக பல்வேறு முத்திரை திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். உறுதியாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் நேரமில்லை. வெயிலில், கொடுமையான வெயிலில் நீங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே சுருக்கமாக தலைப்புச் செய்தியா மிக மிக சிறப்புக்குரிய சிலவற்றை மட்டும் நான் உங்களிடத்தில் லிஸ்ட் போட காத்திருக்கிறேன். பக்கத்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் கூட இது என்னப்பா ஒரு பஸ் ஸ்டாண்டை ஏர்போர்ட்டை மிஞ்சுகிற வகையில் இருக்குன்னு வியந்து போய் வீடியோ போடுகிற திருச்சி பஞ்சப்பூர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், அது பக்கத்திலேயே பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையம். அது மட்டுமல்ல, திருவரங்கம் லால்குடி மாநகராட்சிகளையும் புதிய பேருந்து நிலையங்கள். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 327 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். பள்ளி கல்வித்துறையை இன்றைக்கு கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அமைச்சரை தந்த உங்க மாவட்டத்தில் 2 மாதிரி பள்ளிகளை கட்டி இருக்கிறோம். உங்க மாவட்டத்துக்கு மட்டுமே நம்முடைய நேரு அவர்கள் 9 கூட்டு குடிநீர் திட்டங்களையும் 18 மறுசீரமைப்பு குடிநீர் திட்டங்களையும் செஞ்சு கொடுத்திருக்கிறார். திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி சூரியூர்ல மினி ஸ்டேடியம் மற்றும் ஜல்லிக்கட்டு மைதானம், துறையூர்ல புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சமயபுரத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கத்தேர் உலா, மணப்பாறையில் சிப்காட் தொழிற்பூங்கா,